ஹலோ எவ்ரிவன், இன்ஸ்டன்ட் பொட்டுக்கடலை ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாமா? இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே பொட்டுக்கடலை தாங்க. மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். உங்களுக்கு வேணும்னா சலிச்சு எடுத்துக்கோங்க. நான் நல்லா அரைச்சதுனால அப்படியே எடுத்துக்கிறேன். எந்த கப்பில் பொட்டுக்கடலை எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவு சர்க்கரை எடுத்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 2 ஏலக்காய், ஒரு கையளவு பாதாம் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச பவுடரை ஒரு பவுலில் சேர்த்து 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்து 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கிளறிடலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் 2 ஸ்பூன் பால் மாவு, 2 ஸ்பூன் பூஸ்ட் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பூஸ்ட் ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு வேணும்னா ஹார்லிக்ஸ், மைலோ, ஏன் கொக்கோ பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒயிட் சுகருக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் பால் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இது கூட ஆல்ரெடி அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஸ்பூன்லேயே கிளறி ஓரளவு ஒன்று சேர்ந்ததுக்கப்புறமா கையில் பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். பிணையும் போது உங்களுக்கு ஹார்டாக தெரிஞ்சிச்சுன்னா அது கூட பால், தண்ணி எதுவும் ஆட் பண்ணிட வேணாம். நல்லா பிணைய சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு பிணையும் போது கொஞ்சம் தண்ணியாக தெரிஞ்சிச்சுன்னா பொட்டுக்கடலை பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா இந்த அளவுக்கு பிணைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் விட்டு பிணைஞ்சு கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ ஒரு ஃப்ளாட்டான தட்டு எடுத்து கொஞ்சம் நெய் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பிணைஞ்சு வச்ச மாவை கொஞ்சம் எடுத்து கையில் நல்லா உருட்டி நெய் தடவின தட்டில் நல்லா தட்டி வச்சிடலாம். ரொம்ப ஃப்ளாட்டாக தட்டிட வேணாம், ஓரளவுக்கு தடிமனாகவே தட்டி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட குக்கி கட்டர் இருந்தால் அதில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மூடியை தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஐட்டம்ஸ் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கத்தி வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் மிச்சம் வர மாவையும் ஒன்று சேர பிசைஞ்சு அதே மாதிரி தட்டி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப லேசாகவும் இருக்கக்கூடாது, இந்த அளவுக்காவது தடிமனாக இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நான் ஷேப் பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா குட்டி குட்டி பால்ஸாக கூட உருட்டி எடுத்துக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா 1 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். வெளியே வச்சிங்கன்னா 2 டேஸில் காலி பண்ணிடணும். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனா இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்து கீழே பட்டர் ஷீட் விரித்து 1 லேயர் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் பட்டர் ஷீட் விரித்து அடுத்த லேயர் ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி அடுக்கி வச்சிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அவ்வளோதாங்க, நாக்கில் வச்சோன்னா சட்டுன்னு கரைகிற மாதிரி இன்ஸ்டன்ட் பொட்டுக்கடலை ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில்